பார்ப்போமா? என்ன கதை அப்படின்னா, நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே போல நிறைய மரங்களை நடக்கும். இதுக்கான ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு காட்டுல நிறைய மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்களை எல்லாம் மனிதர்கள் தங்களுடைய தேவைக்காக வெட்ட ஆரம்பிச்சதையும் கொஞ்சம் கொஞ்சமா மரங்கள் நிறைய என்னாச்சு, காட்டு மிருகத்துக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லை, வெயில் அடிச்சா நிழலுக்கு கூட இடம் இல்லாம போயிடுச்சு. அப்போ மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, இந்த மனுஷங்க மரங்களை ரொம்ப வெட்டுறாங்க, வெட்டினாலும் பரவாயில்ல, புதுசா மரம் நடணும் அப்படியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம தங்குற இடமெல்லாம் பாலைவனமாட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கூட்டமா கூடி என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங் பண்றாங்க. மீட்டிங் பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணுது, கடல்ல குதிச்சு வருது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லு. என்ன சொல்லு, நம்ம மரத்தால் மரத்தை பிடிக்கி நூறில நட்டு வைப்போமா அப்படின்னு சொல்லு. அது சாத்தியமா அப்படின்னு உடனே குருவி பாப்பா எல்லாம் பறந்து வந்துட்டு நாங்க இந்த காடு பூரா விதைகளை தூவி விடுறோம், இந்த காடு பூரா விதைகளை தூவி விடுறோம். யானை அப்படியே வந்துச்சு, நான் தண்ணி கொண்டு தெளிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். தெளிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னதையும் சரின்றாங்க. எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிக்குது. மூலம் எல்லாம் போய் என்ன பண்ணுது, விதைய போட்டுட்டு வந்துடுது. யானை என்ன பண்ணுது, போகுது, தண்ணியை கொண்டு ஊத்துது. தண்ணி ஊத்திட்டு வருது. ஒரு சில நாள் ஆயிடுச்சு, செடி முளைக்க ஆரம்பிச்சு, காடு பூரா செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. யானையோ விடாமுயற்சியா தண்ணியை கொண்டு ஒவ்வொரு செடிக்கா வீட்டுக்கு இருக்கும்போது எல்லா யானைக்கும் தண்ணி விட ஆரம்பிச்சோம். செடி வளர்ந்து 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 பெருசா ஆயிடுது. ஒரு நாள் வானா விடுகிற சவுண்ட் விழுந்து போயிடுச்சு. மின்னல் டும் 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 மின்னல் கேட்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. என்ன காரணம், மழை வந்ததையும் குளம் எல்லாம் நடந்துருச்சு, குட்டையெல்லாம் நடந்துருச்சு, காடும் பசுமையா ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு. நாம மரங்களை வெட்ட கூடாது, மரங்களை நாம அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்ன கொடுக்குறோம், செடி கொடுக்குறோம் கையில. உங்க பிறந்த நாளுக்கு செடி வைக்க சொல்றோம், உங்க பேர்ல செடி நட்டு வளர்க்க சொல்றோம். அதனால சுற்றுச்சூழல் செடியாலதான் பாதுகாக்கப்படுகிறது. மழை வரும், சுத்தமான காற்று, பொல்யூஷன் கம்மி பண்ணோம், இத்தனையும் மரங்களால் தான். இப்போ மரங்களை நட்டு நாம வருங்கால சந்ததிக்கு பயன்படுத்த கொடுக்கணும். நல்ல காற்றை கொடுக்கணுமா இல்லையா?